ஏற்கனவே 2 மணி நேரம் வகுப்பு ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கிறதுனால அப்படியே கண்டினியூ ஆகும்போது ஆடியோ திணறுது. அதனாலதான் ஃப்ரெஷ்ஷா வகுப்பு தொடங்கியாச்சு. ஓகே. இந்த இனிய இரவு வேளையில் ஐயா என்னுடைய ஆடியோ தெளிவா இருக்கா? ஐயா என்னுடைய ஆடியோ தெளிவா இருக்கா? தெளிவா இருக்குங்க ஐயா. ஓகே ஐயா. ஏன்னா ஏற்கனவே 2 மணி நேரம் கிளாஸ் போனதுனால இப்போ ஆடியோ டொய் சத்தம் வர ஆரம்பிச்சு. அதனால தனி ரெக்கார்டா இது போட்டேன். இந்த வகுப்பை தனியா கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா போடும்போது நமக்கு ஆடியோ கிளியரா இருக்கும். நன்றி நன்றி. இந்த இனிய இரவு வேளையில் நமது ஹோமியோபதி மருத்துவ பயிற்சி வகுப்பிற்கு நம்மோடு இணைந்திருக்கும் மருத்துவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் மாலை நேர வணக்கங்களை உரித்தாக்கி, அதாவது இரவு வணக்கங்களை உரித்தாக்கி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். குறிப்பாக நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருமதி குணசுந்தரி சுப்பையா பாண்டிச்சேரி, கவிதா கணேசன் திண்டுக்கல், காயத்ரி அம்மா மதுரை, தோழர் வம்பலூர் தேவேந்திரன் அவர்கள் சென்னை, குணா தோழர் உதயகுமார் திருப்பத்தூர். குணா தோழர் நீங்க மருத்துவம் கத்துக்க போறீங்களா? ஓகே ஓகே, வாங்க வாங்க. குணசேகர் மருத்துவ படிக்க போறீங்களா? கேக்குதா? உங்க ஆடியோ ஆன்ல தான் இருக்கு, பேசுங்க. குணசேகர் தோழர் நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல. ஓகே சரி, நீங்க வாய்ப்புள்ள போது பேசுங்க. வாங்க வாங்க, தொடர்ந்து வாங்க. நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆனந்தன் ஐயா மகாராஷ்டிரா, மாணிக்கவாசன் ஐயா சென்னை, அனிதா பிரகாஷ் போலூர் திருச்சி, செல்வி கண்ணன் கோவை, ஷாஜகான் அவர் எந்த ஊருன்னு தெரியல. ஓகே, செங்கல்பட்டுல ஒரு ஷாஜகான் இருக்காங்க. ஓகே. கௌரி ஜெயக்குமார் ஜெர்மனி, மாணிக்கவாசன் ஐயா சென்னை, மேகராஜ் ஐயா காஞ்சிபுரம், சுப்பிரமணியன் ஐயா கோவை, மீனா ஞானப்பிரகாசம் திண்டிவனம் உட்பட தற்போது வரை வகுப்பறையில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என இரவு நேர வணக்கங்களை உரித்தாக்கி வரவேற்பதோடு, மேலும் வகுப்பறையில் இணைய இருக்கும் மருத்துவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்களை வரவேற்று நாம் இன்றைய இரவு 8 மணி வகுப்பிற்குள் நுழைவோம். நேற்று வகுப்பை நான் நிறைவு செய்த நேரத்தில் அனிதா அம்மா அவர்கள் அந்த ஜீரோ பார் பொட்டன்சி குறித்த ஒரு விளக்கத்தை தெளிவுபடுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று கருதினார்கள். என்று ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். உண்மையில் நாம் எந்த கேள்விக்கும் விடை கண்டுவிட்டு அடுத்ததாக பயணிக்கும் போது மட்டுமே தொடர்ந்து நம்மால் மன ரீதியாக இணைந்து கொண்டு வர முடியும். நேற்று நேரம் கருதி அதை பிறகு ஒரு சமயம் பார்க்கலாம் என்று பரசுராமன் ஐயா அவர்கள் கூறியிருந்தார்கள். இன்று வகுப்பின் தொடக்கத்திலேயே அதை ஓரிரு நிமிடங்கள் பார்த்துவிட்டு மீண்டும் நாம் இன்றைய வகுப்பிற்குள் நுழைந்தால் பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக ஓரிரு நிமிடங்கள் அதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஜீரோ பார் பொட்டன்சி அல்லது 50,000 வீரியம், ஆங்கிலத்தில் மில்லிசிமல் பொட்டன்சி என்று சொல்லக்கூடிய, அவன் மில்லிசிமல்ன்றது 50,000 வச்சிருக்கான் வெளிநாடுகள்ல. அப்போ மில்லிசிமல் பொட்டன்சி என்று சொல்லக்கூடிய ஜீரோ பார் பொட்டன்சி, அதாவது 50,000 வீரியம் எவ்வாறு செய்யப்படுகிறது? 100 கிராம் உள்ள ஒரு மருந்து பொருளில் ஒரு 100 கிராம் உள்ள தூய பால் சர்க்கரை மாவில் 1 கிராம் மருந்து சென்று கலக்கிறது. 100 பங்குல 1 பங்கு போய் கலக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நாம் மெக்னீசியம் என்ற ஒரு தாது பொருளை ஹோமியோபதி மருந்தாக ஜீரோ பார் பொட்டன்சியில் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் 1 கிராம் தூய்மைப்படுத்தப்பட்ட தூசி தும்பு எதுவுமே இல்லாம மாசு மறுவற்ற மெக்னீசியத்துடைய பண்பு மாத்திரம் கொண்ட அந்த தாதுவை 1 கிராம் எடுத்துக்கிறோம். அதனோட 100 கிராம் தூய பால் சர்க்கரை மாவு, சுகர் ஆஃப் மில்க் என்று சொல்வார்கள். தூய பால் சர்க்கரை மாவின் பணி என்ன? அது நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிடறோம்னு சொன்னா அதனால 1% கூட உடலுக்கு நன்மையோ 1% கூட உடலுக்கு தீமையோ ஏற்படாத ஒரு வெற்று சட்டை, ஒண்ணுத்துக்கும் உதவாது. ஆனால் அது கூட உதவுது. எதுக்குன்னா இந்த மருந்தோடு கலப்பதற்காக, மருந்து தன்மையை தன்னகத்தே அந்த துகளோடு கலந்து கொள்வதற்காக அந்த தூய பால் சர்க்கரை மாவு உதவுகிறது. ஆல்கஹால் உடலுக்கு ஒரு சொட்டு சாப்பிட்டீங்கன்னா நன்மை ஏற்படுத்துமா? நன்மை ஏற்படுத்தாது, தீமையை ஏற்படுத்தாது. திரவ வடிவில் ஆல்கஹால், திட வடிவில் தூய பால் சர்க்கரை மாவு என்று சொல்லக்கூடிய சுகர் ஆஃப் மில்க். சுகர் ஆஃப் மில்க் செய்யக்கூடிய வேலை என்ன?
சுகர் ஆஃப் மில்க் நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. ஆனால் 100 கிராம் சுகர் ஆஃப் மில்க் எடுத்துக்கிறோம்னு சொன்னா 1 கிராம் அந்த மெக்னீசியத்துடைய அந்த தாதுவை கலந்து கொள்வதற்கு தன்னகத்தை மிக்ஸ் ஆகிறதுக்கு அது உதவி செய்கிறது. இந்த ஒரு வேலையை மட்டும்தான் நமக்கு சுகர் ஆஃப் மில்க் செய்கிறது. அப்போ அதுல நம்ம என்ன பண்றோம், 1 கிராம் மெக்னீசியத்தை நல்லா தூய்மைப்படுத்தி நல்லா காய வச்சு நல்ல ஒரு ஆற்றல் பொதிந்த அந்த மெக்னீசியத்தை நன்கு அரைத்து தூளாக்கி தூய பால் சர்க்கரை மாவின் தூளோடு கலந்து விடுறோம். 2 கலக்கிறோம். மன்னிக்கணும், அப்படி கலக்கிறதுல ஒரு பங்கு அந்த இதை எடுத்துக்கிறோம். அந்த 3 சம பாகமாக தூய பால் சர்க்கரை மாவு மட்டும் தனியா பிரிச்சுக்கணும். 100 கிராமை 3 சம பாகமா பிரிச்சுக்கணும். 1 கிராம் அந்த மெக்னீசியம் தாது, அந்த 1 கிராமை நல்லா அரைச்சு தூள் பண்ணிக்கிறோம். அதோட 3 சமபாகமாக அந்த 100 கிராமை 3 சமபாகமாக பிரித்த முதல் பகுதி எடுத்துக்கிட்டு இந்த 1 கிராமோட அந்த 33 கிராமை நல்லா அரைக்கிறோம். 3 நிமிடம் கல்வத்தில் தேய்த்து அரைக்க வேண்டும். அந்த கல்வ சத்தம் வரை வரைக்கும், இந்த கல்வ வச்சுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், சித்த மருத்துவர்கள்லாம் தெரியும். தேய்ச்சி அரைக்கணும். 3 நிமிடம் 7 நிமிடம் சுத்த விடணும். அப்படியே அந்த கல்வ குழையை நல்லா கலக்கணும், மிக்ஸ் பண்ணணும். இந்த முதல் பகுதியை எடுத்து அந்த 1 கிராம் மெக்னீசியத்தோடு நன்கு கலந்து கொள்கிறோம். மறுபடியும் இதை 3 நிமிடம் தேய்த்து அரைக்க வேண்டும். 7 நிமிடம் சாதாரணமாக அரைக்க வேண்டும். மறுபடியும் இடைவேளை விட்டுட்டு மறுபடியும் 3 நிமிடம் தேய்த்து அரைக்க வேண்டும். 7 நிமிடம் சாதாரணமாக அரைக்கணும். இப்படி 3 முறை இதை பண்ணிக்கிறோம். இடைவேளை விட்டு 3 முறை. 2வது பகுதியை மறுபடியும் இதோடு சேர்த்துக் கொள்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா அரைக்கிறோம். 3 நிமிடம் தேய்ச்சி அரைக்கிறோம். 7 நிமிஷம் சாதாரணமா இடைவெளி விடுறோம். மறுபடியும் 3 நிமிஷம் கல்வத்துல தேய்ச்சி சத்தம் வர்ற அளவுக்கு அரைக்கிறோம். மறுபடியும் 7 நிமிடம் கலக்கிறோம். நல்லா கேஷுவலா இருக்கும். மறுபடியும் 3 நிமிடம். இந்த மாதிரி 3 முறை 2வது சேர்த்ததுக்கு பிறகு 3வது பார்ட்டையும் இப்ப சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு 3 நிமிடம் தேய்த்து அரைக்க வேண்டும். 7 நிமிடம் நல்லா கலக்கணும். ஏன்னா ஒண்ணு மிக்ஸ் ஆகணும். எங்கேயும் ஒரு பகுதியில போயிட்டு அந்த மெக்னீசியம் எங்கேயுமே ஒதுங்கிடக்கூடாது. அதற்காகத்தான் தேய்ச்சி அரைக்கும் போது எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். மீண்டும் கலக்கும் போது ஒரு 2 கலந்து விடும். இப்படி 3 பகுதியும் சேர்த்த பிறகு நாம் 1 கிராம் மருந்தை 100 கிராம் பவுடர்ல சேர்த்திருக்கிறோம். இதை ஒரு சொட்டு ஆகக்கூடிய அளவுக்கு, ஒரு டிராப் தான் நமக்கு இதுல இருந்து எடுக்க போறோம், தேவைப்படுது. அந்த அளவுக்கு கொஞ்சோண்டு மருந்து எடுத்து 1 டிராப் ஆல்கஹால்ல போட்டு நல்லா கரைச்ச பிறகு இந்த 1 டிராப்பை 500 இந்த குப்பி இருக்குல்ல, இந்த குப்பியில 500 மாத்திரை மட்டுமே, கடுகை விட சின்னதா இருக்கும். இந்த ஏல அரிசின்னு சொல்லுவாங்க. ஏலக்காயில வரக்கூடிய அரிசி ரொம்ப சின்னதா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குப்பியில் 500 மாத்திரைகளுக்கே இந்த 1 டிராப்பை வித்துனா ஒரு பெருமழை பெய்தால் எப்படி இருக்கும் அந்த மாத்திரைகளுக்கு, அந்த அளவுக்கு சிறிய மாத்திரைகள். 500 மாத்திரைக்கு ஒரு சொட்டு ஒரு கடல் மாதிரி இருக்கும்னா அந்த அளவுக்கு தான் அந்த இடத்த அது பிடிச்சிக்கும். ஒரு குப்பியில அந்த 500 மாத்திரை கீழே கொஞ்சம் தான் இருக்கும். அந்த 500 மாத்திரையில் ஒரு சொட்டை விட்டு பிரிக்கிறோம். 500 சமபாகமாக பிரிக்கிறோம் என்று பொருள். அப்போ 100 பங்கு தூய பால் சர்க்கரை மாவில் 1 பங்கு மெக்னீசியம் சேர்க்கப்பட்டு அது கலந்துருக்கு. 100 பாகத்துக்கு அது மிக்ஸ் ஆயிருக்குது. அதுலயே கொஞ்சம் தான் இருக்கும். அதை 1 டிராப் ஆக்குறோம். இந்த 1 டிராப் 500 சமபாகமாக பிரிக்கப்படுகிறது. இந்த 500 சமபாக பிரிக்கப்பட்ட அந்த கடுகை விட சிறிதாக இருக்கக்கூடிய மாத்திரையை எடுத்தால் அதன் பண்பு என்பது, அதன் வீரியம் என்பது 100 பெருக்கல் 500. 100 பெருக்கல் 500 இஸ் ஈக்குவல் 50,000 என்று வரும். இதுல 2 சைபர் இருக்கு, அதுல 2 சைபர் இருக்குது. 1 5 5 5 பக்கத்துல 4 சைபரை போட்டுட்டீங்கன்னா 50,000 என்பது வந்துவிடும். 50,000 வீரிய மருந்து என்று இதற்கு பெயர். 100 பாகத்தில் இருக்கக்கூடிய 1 பங்கு மருந்தை 500 சமபாகமாக பிரிக்கிறோம். எனவே 100 பெருக்கல் 500ஆக பிரிப்பதால் 50,000 வீரியம் என்று இந்த மருந்திற்கு பெயர் உண்டு. இதைத்தான் நாம் நேற்று விடுபட்டிருந்தோம் ஒரு செய்தியை. அதை அனிதா அம்மா அவர்களுக்காக இப்போது சொல்லியிருக்கிறோம். இது பொதுவா ஸ்லைடு போட்டு அழகா சொல்லுவோம். கணினி பழுதடைந்திருப்பதால் கொஞ்சம் புரிஞ்சு கஷ்டமா இருந்தாலும்
தொடர்வோம் என்று கூறி அடுத்ததாக நேற்று நாம் மெட்ரியா மெடிக்கா எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். இன்று நாம் எவ்வாறு ஹோமியோபதி மருந்துகள் வேலை செய்கிறது என்பதை பார்க்கலாம். ஹோமியோபதி மருந்துகள் எவ்வாறு மனித உடலில் வேலை செய்கிறது? ஒரு நிரூபணதாரரிடம் தலைவலியும் ஏற்படுத்தியிருக்கிறது, நிரூபணதாரரிடம் வாந்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது, நிரூபணதாரரிடம் வயிற்று வலியும் ஏற்படுத்தியிருக்கிறது, நிரூபணதாரரிடம் ஒரு கால் வலியும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று ஒரு மருந்து நமக்கு இருக்கிறது. இப்போ அந்த துயரம் நம்மிடம் வந்திருக்கும் போது தலைவலி மற்றும் கால்வலி மட்டுமே சொல்லுகிறார். ஆனால் அந்த மருந்தை போய் படிச்சு பார்க்கிறோம். இதுல அவர் சொல்லக்கூடிய எல்லா அறிகுறிகளையும் அந்த மனிதனுக்கு முழுமையாக பொருந்துகிறது. ஆனால் அந்த துயரிடம் நம்மிடம் வந்திருக்கக்கூடிய துயரிடம் வாந்தி இல்லை, நம்மிடம் வந்திருக்கக்கூடிய துயரிடம் வயிற்று வலி இல்லை. இப்படி ஒரு துயரை நாம் வைத்துக் கொள்வோம். நமது மருந்தில் அந்த அறிகுறி இருக்கிறது. இந்த மருந்து நல்ல நிலையில் இருந்த நிறுவனத்திடம் அந்த அறிகுறி ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இப்ப வந்திருக்கிற பேஷண்ட்டுக்கு நாம மருந்து கொடுக்கும்போது அவருக்கு தலைவலி போயிடுச்சுன்னா ஆஹா ஓஹோ அற்புதமான மருந்துன்னு சொல்லுவார். அவருடைய கால்வலி போயிடுச்சுன்னா ஆஹா ஓஹோ உங்க மருந்து மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சம்பந்தம் இல்லாம நிறுவனத்தார்கள் இந்த அறிகுறியை ஏற்படுத்தி இருப்பதால் நம்மிடம் வந்திருக்கூடிய துயருக்கு வாந்தியை ஏற்படுத்தி விட்டால், ஏன்னா இந்த அறிகுறி அதை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு மெட்ரியா மெடிக்கல் தெளிவா போட்டிருக்கு. நம்ம பயன்படுத்துற எல்லா மருந்தும் என்ன, ஏற்கனவே ஒரு முறை நிரூபிக்கப்பட்ட மருந்துகள். நிரூபிக்கப்பட்டது என்றால் இந்த மருந்தை சாப்பிடும் போது என்னென்னலாம் அறிகுறி வந்துச்சோ அதைதான் நம்ம மெட்ரியா மெடிக்கல் வச்சிருக்கிறோம். அப்போ பேஷண்ட்டுக்கு அந்த மருந்தை கொடுக்கும் போது அது வாந்தியை ஏற்படுத்துமா, அது வயிற்று வலியை ஏற்படுத்துமா என்ற சந்தேகம் என்ற கேள்வி நம்மில் எழுவது இயல்பானதே. அப்போ நாம கொடுக்கக்கூடிய மருந்து தலைப்பகுதிக்குள் அந்த ஆற்றல் செல்லுகிறது. தலைப்பகுதிக்குள் அந்த ஆற்றல் செல்லும் போது அந்த தலைப்பகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறது, ஒரு தாறுமாறான நிலை அந்த உயிர்ப்பு சக்தியில் இருக்கிறது. உயிர் ஓட்டத்தில் ஒரு தாறுமாறான நிலை அந்த தலைப்பகுதியில் இருக்கிறது. எனவே அந்த இடத்தில் இருந்த தாறுமாறான நிலையை மிக பொருத்தமான அறிகுறியாக அந்த துயரர் அதை சொல்லியிருப்பதால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்பு சக்தியை சீர்படுத்தும் பணியை நமது ஆற்றல் வாய்ந்த மருந்து செய்து விடுகிறது. வாந்தி பகுதிக்கு அந்த உள்நாக்கு வாய்ப்பகுதிக்கெல்லாம் அந்த மருந்து செல்லும். நிறுவனத்திடம் அந்த இடம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இப்போது நமது மருந்து அந்த இடத்துக்கு செல்லும். ஆனால் அது ஏதேனும் அந்த இடத்தில் பாதிப்பு இருந்தால் மாத்திரமே சரி செய்யப்படுகிறது. எந்த பாதிப்பும் இல்லை. வயிற்று பகுதியிலோ அந்த உணவு குழலிலோ எந்த ஒரு உறுத்தலுமே இல்லாததால் அந்த வாய்ப்பகுதியில், அன்னம் பகுதியில், வாயின் மேற்கூரைகளில், அடிக்கூரையில், நாக்கில் எந்த பகுதிக்கும் அந்த மருந்து செல்லும். ஆனால் அந்த இடத்தில் நாம் எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லாததால், ஒரு தாறுமாறான நிலை இல்லாததால் நமது மருந்து அடுத்து வயிற்று பகுதிக்கு சென்றுவிடும். வயிற்று பகுதியில் நிருபணக்காரிடம் வயிற்று வலியை நமது மருந்து ஏற்படுத்தியது உண்மைதான். ஆனால் இப்போது நமது மருந்து அந்த பகுதிக்கு செல்லும் போது அந்த ஆற்றல் அந்த அதனூடாக கடந்து கொண்டு அது கீழே கால வரைக்கும் போயாகணும், கால் பாதம் வரைக்கும் அந்த உணர்வுகள் அந்த எனர்ஜி செல்லும் போது வயிற்று பகுதியில் ஏதேனும் அவருக்கு பாதிப்பு இருக்கிறதா, தலைப்பகுதியில் பாதிப்பு இருந்தது அதை சீர் செய்து விட்டது. வயிற்று பகுதியிலோ, உணவு குழலிலோ, வாய்ப்பகுதியிலோ, மேல் அன்னத்திலோ, கீழ் அன்னத்திலோ, நாக்கிலோ எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கு ஒரு வேலையும் அதுக்கு செய்ய வேண்டிய வேலை கிடையாது. வயிற்று பகுதிக்கு போகுது அந்த எனர்ஜி. வயிற்று பகுதியில் ஏதேனும் அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் சரி செய்ய போகிறது. எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய இல்லை. எனவே அந்த இடத்தில் மருந்து வேலை செய்யாது. அடுத்து இடது கால் மூட்டு வலி என்று சொல்லியிருக்கார். அப்ப இடது பக்கம் கால் வழியா அந்த மருந்து போகுது. அந்த இடத்துல ஒரு தாறுமாறான நிலை இருக்கிறது. அந்த இயக்கத்தில் ஒரு ரத்த ஓட்டம் சீராக பாய்வதற்கு முடியாமல் தடைகள் அந்த வைட்டல் எனர்ஜியில் இருக்கிறது. அந்த தடை இருப்பதால் அந்த தடையை நமது மருந்து நீக்கும். ஆக ஹோமியோபதி மருந்து எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். நிருபணதாரிடம் ஏற்படுத்திய அறிகுறி எல்லாம் நமது நோயாளி உடலில் ஏற்படுத்தி விடாது. மருந்துகளை எப்போதும் வீரியப்படுத்தப்பட்ட மருந்துகளையே நாம் கையாள வேண்டும். ஆற்றல் உள்ள மருந்துகள் மாத்திரமே அந்த நோயாளிக்கு ஒரு நலத்தை ஏற்படுத்தும். வீரியப்படுத்தப்பட்ட மருந்துகளை
மிக குறைந்த அளவுகளில் பயன்படுத்த வேண்டும். உதாரணமா 30வது விதிய மருந்தை நாம் ஒருவேளை எடுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் 4 மணி நேரம் கழித்து அந்த காய்ச்சல் இருந்தால் மீண்டும் அவர் அந்த 30வது விதிய மருந்தை ஒருவேளை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு காய்ச்சல், பேதி போன்ற நிலைமைகளில் மிக எளிமையாக இந்த மருந்தை கையாள்வதற்கான ஒரு வழிமுறை, நீங்கள் தண்ணீரில் கரைத்து வைத்துக் கொண்டு ஒரு மாத்திரை அது தண்ணீர்ல கரைக்கும் போது எல்லாமே மருந்தாக மாறிவிடும். அந்த மருந்தை தண்ணீரில் கரைத்து வைத்துக் கொண்டு 1 ஸ்பூன் சாப்பிடுறீங்க. மீண்டும் பேதியானால் மறுபடியும் 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. மீண்டும் பேதியானால் மறுபடியும் 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. மீண்டும் பேதியானால் மறுபடியும் 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. இப்படி எத்தனை முறை சார் நான் சாப்பிட்டு இருக்கிறது? ஒரு முறை பேதியானதற்கும் அடுத்த முறை பேதியாவதற்கும் இடையில் முதலில் 20 நிமிடத்திற்கு ஆகக்கூடிய அந்த பேதி அதன் பிறகு 40 நிமிடத்திற்கு என்று ஆகும். அதன் பிறகு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ஆகும். இப்படி மெல்ல மெல்ல அந்த உயிர்ப்பு சக்தி தன்னை சீர்படுத்திக் கொள்ளும். உயிர்ப்பு சக்திக்கு உதவி செய்யக்கூடிய பணியை நமது மருந்து செய்யும். எந்த மருந்து நீங்கள் தேர்வு செய்த அந்த அந்த பேதி எப்படி போகுது, தண்ணியா போதா, ஒண்ணும் பாதியமா சரியா ஜீரணமாகாம போதா, அது அந்த பேதிக்கு நீங்க தேர்வு செஞ்சிருப்பீங்களா ஒரு மருந்து, அந்த மருந்து மிக பொருத்தமான மருந்தாக இருக்குமானால் அது தேர்வு செய்யறதை எப்படின்னா அடுத்தடுத்து பார்க்க போறோம். சரியான மருந்து தேர்வு செய்யணும். அது மட்டும்தான் நிபந்தனை. சரியான மருந்தை நீங்கள் தேர்வு செய்து விட்டால் அது தனது பணியை செவ்வனே செய்துவிடும். அப்ப செய்யும் போது ரிப்பீட்டேஷன், சார் நீர்ச்சத்துலாம் வெளியேறிடுமா, குழந்தை அப்படியே வளவலாம் ஆயிடுமா, எதுனா ஆயிடுமா, அன்டைமா இருக்குதே, அந்நேரத்துக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல் போகணும், அவன் போனா நீ ஆமா ஹோமியோபதிலாம் மருந்து எல்லாம் கொடுக்குற, அதெல்லாம் என்னமா மருந்து, அதெல்லாம் என்னமா வேலை செய்யும், அதெல்லாம் என்னமா தெரியும் உங்களுக்கு, நீங்களா ஒரு மருந்து சாப்பிடுங்க, அது பிரச்சனை வந்துட்டு அப்புறம் எங்க கிட்ட வருவீங்கன்னா நாங்க அதை சரி பண்ணணுமா அப்படின்னு அவன் திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மருந்தை குறித்து தெளிவாக திட்டவட்டமாக நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகு இந்த சிஸ்டத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் இந்த மருந்தை முதல்ல உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்க. ஒரு பிரச்சனை என்று வரும்போது இந்த கோட்பாடு இந்த அளவிற்கு வலுவானதாக இருக்கும்போது இது எப்படி என் உயிருக்கு உலை வைத்துவிடும் என்று நான் பார்க்கிறேன். ஹானிமன் அவர்கள் ஒருபோதும் இந்த மருத்துவத்தின் கோட்பாட்டை தவறாக ஆய்வு செய்தவர் கிடையாது. தன் உடலையே ஆய்வுக்களமாக மாற்றி இந்த மருந்துகளை எல்லாம் நிரூபித்திருக்கிறார் என்று சொன்னால் என் உடலிலும் இந்த மருந்து நலத்தை மாத்திரமே செய்யும். நமது மருந்திற்கு கெடுதல் செய்யவே தெரியாது. நீங்கள் ஒரு வாதத்திற்காக ஒரு தவறான மருந்தை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் சாப்பிட வேண்டிய மருந்து வேறு ஒரு மருந்து, ஆனால் வேறொரு மருந்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன ஆகும்? அது நம் உயிருக்கு உலை வைத்து விடுமா என்ற ஒரு சந்தேகம், என்ற ஒரு பேர் அச்சம், என்ற ஒரு கவலை, என்ற ஒரு கேள்வி நம்மிடம் எல்லாம் இருப்பது தவிர்க்க முடியாதது. நான் சாப்பிட்டிருக்க வேண்டிய மருந்து பெலடோனா, ஆனால் நான் நக்ஸாமிக்காவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். என் உடலில் என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. நக்ஸாமிக்கா பெலடோனா சாப்பிட வேண்டியதுக்கு அப்புறம் நீங்கள் நக்ஸாமிக்கா சாப்பிட்டால் ஒரு முழு நிறைவான நலத்தை நீங்கள் அடைய மாட்டீர்களே தவிர ஓரளவான நலத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைந்தே தீர்வீர்கள். பெலடோனாவிலும் வயிற்று பகுதியில் சில பிரச்சனைகளை நமது மருந்து ஏற்படுத்தியிருக்கிறது. பெலடோனாவிலும் கோபத்தையும் மனக்குறிகளில் சிலவற்றையும் நமது மருந்து ஏற்படுத்தி இருக்கிறது. நக்ஸாமிக்காவும் வயிற்று பகுதியில் சில அறிகுறிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நக்ஸாமிக்காவும் மனதில் சில கோபத்தையும் சில அறிகுறிகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே ஓரளவுக்கு நலமாக்கலை இணை மருந்தாக இருந்தால், மிக பொருத்தமான மருந்தாக இருந்தால், சரியான மருந்தாக இருந்தால் உங்களுக்கு நலத்தை அடுத்த ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ள அது செய்துவிடும். அடுத்த வினாடியில் அது செய்துவிடும். தவறான மருந்தாக இருந்தால் அந்த மருந்துக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கிறதோ அதெல்லாம் உங்கள் உயிர்ப்பு சக்தியில் சீர்படுத்தப்பட்டு எஞ்சிய அறிகுறிகள் நின்று நிதானமாக நாளை நீங்கள் மருந்து கடைக்கு சென்று வந்து வாங்கிட்டு வந்து அப்புறம் சாப்பிடுற அளவுக்கு உங்களை அது சேஃப்டி பண்ணுமே தவிர, நீங்கள் சாப்பிட வேண்டிய மருந்து பெலடோனா, ஆனால் சாப்பிட்ட மருந்து நக்ஸாமிக்கா என்பதற்காக உங்களை டக்குன்னு மேலெல்லாம் தூக்கிடாது. கவலைப்பட வேண்டாம். ஒரு உறுப்பையும் நமது மருந்து பாதிக்காது. ஹோமியோபதி மாதிரி ஒரு மருந்து, எந்த மருந்து இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அது உயிர்ப்பு சக்திக்கு ஏதோ ஒரு நண்பன் வந்திருக்கிறான், அவன் நமக்கு ஏதாவது உதவி பண்றான்னா பார்க்கலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. ஆனா உனக்கு நான் நண்பா, நீ கேட்கற 20,000 தரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என் பாக்கெட்ல 200 ரூபாய் தான் இருக்குது. பஸ் ஃபேர் திரும்பி போறது தான் இருக்குது. நீ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனா உனக்கு 20,000 ரூபாய் தேவைப்படும், 2,00,000 ரூபாய் தேவைப்படும்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனே 200 ரூபாய் வச்சுக்கோ, 200 ரூபாயில நீ 100 ரூபாய் குடுத்துட்டு போடான்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்ப வந்து பார்க்க வந்தது, ஆறுதல் சொல்ல வந்ததே பெரிய விஷயம் என்று, சரிப்பா பரவாயில்ல, நீ வந்து ஆறுதலா கேட்டியா, அதுவே எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பொருத்தமான மருந்தாக இல்லாத நிலையிலும் கூட அந்த மருந்து உயிர்ப்பு சக்தியின் ஏதேனும் சில பகுதிகளில் தனது நலத்தை, தன்னால் இயன்ற நலத்தை, தான் செய்ய வேண்டிய கடமையை அந்த மருந்து செய்து உங்கள் உயிராற்றலுக்கு உறுதுணையாக நிற்கும். ஏன்? மருந்தை நிரூபித்த போது அந்த மருந்தும் சில அறிகுறிகளை ஏற்படுத்தித்தான் இருக்கிறது. உங்களுக்கு அது பொருத்தமான மருந்தாக ஒருவேளை இருந்தால் அந்த பணியை செய்யும். அது பொருத்தமானதாக இல்லாவிட்டாலும் கூட உயிராற்றலுக்கு ஒரு உற்ற நண்பனை போல வந்து அது ஏதேனும் உதவி செய்ய முயற்சிக்கும். அதுவே அந்த உயிர்ப்பு சக்திக்கு அந்த நேரத்தில் வந்து 200 ரூபாய் தான் என்கிட்ட இருக்குது, 20,000 என்னால கொடுக்க முடியலன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தையாக அந்த உயிர்ப்பு சக்திக்கு அமையும். உயிர்ப்பு சக்தி இந்த உடலை விட்டு ஒருபோதும் விலக முயற்சிப்பது இல்லை. நம் உடலை இயக்கக்கூடிய சக்தி ஒருபோதும் இந்த உடலை விட்டு ஒடுங்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நாம் பருப்பொருளாகவும் இருப்பதால் அந்த பருப்பொருள் சின்ன வயசுல கொழுக்கு முழுக்குன்னு நல்லா கலரா இருந்த நாம தான் இப்படி தாத்தா மாதிரி ஆயிடுறோம். என்ன ஆச்சு? நாமும் ஒரு பொருளாக இருப்பதால், இந்த உலகில் அனைத்துமே பொருளாக இருப்பதால், பொருளுக்குள் இருவேறு பண்புகள் இயக்கிக் கொண்டிருப்பதால் அந்த பொருளாகவே இருப்பதற்கான ஒரு போராட்டம் இந்த உடலுக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பொருளுக்குள், இந்த வெற்றி செல்வன் என்ற பொருளுக்குள் ஒரு 2 விதமான இயக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று, இவரை அழிப்பதற்கான சக்தி இதற்குள்ளேயே இருக்கிறது. இவரை ஆக்கத்திற்கான சக்தி, செல்கள் எல்லாம் புதுப்பிக்கக்கூடிய சக்தி, கொடுக்கக்கூடிய உணவை எல்லாம் எனர்ஜியாக மாற்றி சக்தியாக வேலை செய்வதற்கான சக்தி இவருக்குள்ளேயே இருக்கிறது. இந்த அக முரண்பாடுகளின் காரணமாக அழிவுக்கான சக்தி மேலும் போது, ஐயோ அப்பா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் கதற மாதிரி நிலைமை ஆயிப்போகுது. ஆக நல்லா இருக்கும்போது அவர் செமினாரா நடத்திட்டு இருக்கிறாரு, நம்ம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. 1,400 ரூபாய் கொடுங்க, 2,000 ரூபாய் கொடுங்க, 3,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நல்லா இருந்தாருன்னா இவரு அவருடைய செயல்பாடு ஒண்ணா இருக்குது. நல்லா இல்ல, அழிவுக்கான சக்தி மேலோங்கி விட்டால் அவ்வளவுதான். நல்ல மனுஷன், நல்லா கிளாஸ் நடப்பாரு, போயிட்டாரா, சரி போயிடுது, அடுத்து இருக்கிற வாத்தியார் வச்சு நம்ம ரன் பண்ணுவோம். அப்போ இதுதான் மனித வாழ்க்கை. ஒரு மனிதனுக்குள் ஒரு பொருளாக அவன் இருப்பதால் அவனை அவனாக இயங்குவதற்கான ஒரு சக்தி இடைவிடாமல் பாடுபட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒருபோதும் இந்த சக்தி ஒடுங்கி போக விரும்புவதில்லை. இந்த ஆசாபாசங்கள், இந்த செமினார் ஹாலு, இந்த பாண்டிச்சேரி, இந்த ஏலகிரி, திருவண்ணாமலை, போலூர், இந்த ஊரை விட்டு, தமிழை விட்டு, இந்த தமிழ் மண்ணை விட்டு விலகுவதற்கு ஒருபோதும் நினைப்பதில்லை. அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து பொருத்தமில்லாத மருந்தாக இருந்தாலும் சரி, சரியான மருந்தாக இருந்தாலும் சரி, மிகச்சரியான மருந்தாக இருந்தாலும் சரி, மருந்தையே எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, உங்கள் உயிராற்றல் உங்கள் உடலை நலப்படுத்துவதற்குத்தான் அந்த பேதியையே ஏற்படுத்துகிறது. இப்ப பேதியை அடுத்தடுத்து போய் செத்தே போயிட்டாங்களே சிலர்லாம், அதற்கு என்ன காரணம்? நோய் ஏற்பு திறன் மிகுந்தவர்கள் ஒரு நோய் உள்ளே வந்தா அந்த நோயிலேயே ஒடுங்கி போகக்கூடிய அளவிற்கு தன் உடலை பலவீனமாக வைத்திருந்தார்கள் என்று பொருள். இறந்தவர்கள் எல்லாம் அதனால் இறந்தவர்கள். நோய் ஏற்பு திறன் மிகுந்தவர்களுக்கு ஒரு சளி பிடிச்சதே போதும், காரணம் இரும்பி 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 மேலே போய் சேர்ந்தது. ஒரு காய்ச்சல் போதும், காய்ச்சல் உள்நாட்டு டக்குனு ஆழத்துக்கிடும். நோய் ஏற்பு திறன் மிகுந்தவர்களுக்கு நோய் ஆளையே தூக்கிவிடும். எனவே எங்கெங்கோ போயிட்டு இருக்கு. மணி 8:31 ஆவதால் இது அடுத்த ஆசிரியருக்கான நேரம்.
வெற்றி அமெரிக்காவிற்குள் செல்ல வேண்டிய நேரம். ஹோமியோபதி மருந்துகள் எவ்வாறு வேலை செய்கிறது என்ற இன்றைய பாடத்தை நாம் அனைவரும் இணைத்து கற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் இந்த இடத்துல எல்லாரும் விரும்புறேன்னு சொன்னால் உங்களிடம் ஒரு தடவை உமிழ்நீர் சுரப்பி வீக்கத்துக்கு ஒரு மருந்து கேட்டிருந்தேன். ஓகே, போச்சு, உங்க ஆடியோ போயிடுச்சு. உங்கள்ட்ட ஒரு கால் கதைக்கும் பொழுது கேட்டிருந்தேன் அந்த உமிழ்நீர் சுரப்பி வீக்கத்துக்கு. அது நேற்று தான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது முட்டாக மாறி இருக்குன்னு தெரிஞ்சது. அது எல்லாருக்கும் முன்னாலே சொன்ன மருந்து காலி அயோடட்டும் 200ல வேண்டி பாவிச்சேன். நான் 3 தரம் போட்டு அது முட்டாக நிவாரணம் அடைஞ்சிருக்கு ஐயா. மிக்க நன்றி ஐயா. அதை வாங்கி போட்டேன் ஐயா. நன்றி நன்றி ஐயா. எல்லாருக்கும் தெரியணும். அதை நீங்கள் சொன்ன மருந்து சரியாக மாறினதை சொல்லணும். சரியாக இல்லைன்னா சொல்லாம இருப்பேன். சரியாயிட்டு. நன்றி ஐயா. நன்றி. ஆசிரியர் பரசுராமன் ஐயா தொடர்வார். வணக்கங்க ஐயா. நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இரவு நேர ஹோமியோபதி வகுப்பறையில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நாம் தொடர்ந்து இந்த நேரத்தின் ஹோமியோபதியினுடைய மெட்டீரியா மெடிக்கா என்று சொல்லக்கூடிய குணபாட பகுதியை பார்த்து வருகிறோம். இந்த பகுதியில் நாம் கடந்த வகுப்பில் பார்த்த மருந்து நக்ஸோவாமிகா டைஜஸ்டிவ் ரெமடிஸ் இந்த தலைப்புல நக்ஸோவாமிகா பார்த்தோம். அடுத்ததாக பல்சேட்டிலா PULSATILLA பல்சேட்டிலா PULSATILLA பல்சேட்டிலாங்கிற மருந்து. இது பிளான்ட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய தாவர வகையைச் சேர்ந்த ஒரு மருந்து. விண்ட்ஃப்ளவர், WIND விண்ட்ஃப்ளவர் என்ற ஒரு காற்று பூச்செடியிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து. விண்ட்ஃப்ளவர் பல்செட்டிலா தாவர வகை மருந்து. விண்ட்ஃப்ளவர் என்று சொல்லக்கூடிய காட்டு பூச்செடியிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்து குறிப்பா பெண்களுக்கு அதிகமாக பயன்படும். நிச்சயமாக ஆண்களுக்கும் பயன்படும். பெண்களுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு மருந்தாக சொல்லப்படுகிறது. அதாவது மஞ்சளோடிய முகம், அதாவது மஞ்சள் போட்டு, இப்பெல்லாம் யாரும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை. இந்த காலத்துல பார்த்துருக்கலாம், அம்மாக்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா ஒரு முகம் இருக்கும், ஒரு அழகா மஞ்சளோடிய ஒரு முகம், அழகான கண்கள், ரொம்ப சாந்தமாகவும் அமைதியாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடியவர்கள், எதற்கெடுத்தாலும் அழக்கூடியவர்கள். பேசிட்டு இருக்கும்போதே அழுவாங்க. நம்ம கிட்ட வர துயரம் கூட அவங்க துயரத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே அழுவாங்க. அழும் குணமுடைய பெண்கள், பேசிட்டு இருக்கும்போதே அழக்கூடிய பெண்கள். குறிகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சமயம் ஒரு குறி ஒரு மாதிரியும், ஒரு சமயம் ஒரு மாதிரியும் மாறிக்கிட்டே இருக்கும். நிலையான ஒரு நோய்க்குறியை உங்கள்கிட்ட அது வெளிப்படுத்தாது. அது மாதிரி கொழுப்பான கொழுப்பான ஆகாரங்கள் சாப்பிட்டு அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இந்த பல்செட்டிலா ஒரு சிறந்த மருந்து. கொழுப்பான ஆகாரங்கள் சாப்பிட்டு அதனால் ஏற்படக்கூடிய நன்மை அல்லது துப்பாய்ச்சல் மாதிரி வாந்தி எடுத்தல், பேதியாதல் அல்லது வேறு தலைவலி, அது மாதிரி எந்த விதமான கோளாறாக இருந்தாலும் கொழுப்பு ஆகாரங்களால் ஏற்படக்கூடிய அல்லது கொழுப்பான ஆகாரங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. பெண்களுடைய மாதவிடாய் கோளாறுகள் அல்லது குழந்தை பேரின்மை, அவங்களுக்கு ஏற்படுகிற பல்வேறு கோளாறுகள், கோப்பையில் காலம் தாழ்த்துதல், உரிய வயதில் அவங்க பூப்பை எய்தாம வயதுக்கு வராமல் இருக்கக்கூடிய அந்த கோளாறுகளுக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மருந்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம்.
பல்சட்டிலா மருந்தின் பொதுக்குறிகள். பொதுக்குறிகள் அடிக்கடி மாறும் குறிகளுள்ள மருந்து. அடிக்கடி நான் பேசுறது தெளிவா கேக்குதா? கேக்குது. நன்றி. அடிக்கடி மாறும் குறிகளுள்ள மருந்து. அடிக்கடி மாறும் குறிகளுள்ள மருந்து. சிம்டம்ஸ். வலிகள் ஒரு மூட்டிலிருந்து வேறு மூட்டுக்கு சென்று கொண்டே இருக்கும். வலிகள் ஒரு மூட்டிலிருந்து வேறு மூட்டுக்கு சென்று கொண்டே இருக்கும். வலி ஒரு இடத்துல இருக்கும், ஒரு மூட்டு கையில இருந்தா காலில் இருக்கும், இல்லை ஒரு கையில இருந்தா அடுத்த கைக்கு போகும், காலில் இருந்தா கைக்கு வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நிலையா இந்த வலிகள் இருக்காது. வலிகள் ஒரு மூட்டிலிருந்து வேறு மூட்டுக்கு மாறி சென்று கொண்டே இருக்கும். இரத்தப்பெருக்கு ஏற்படுவதும் நிற்பதுமாக இருக்கும். ஒரு சமயம் இரத்தப்பெருக்கு இருக்கும், ஒரு சமயம் இரத்தப்பெருக்கு இருக்காது. இரத்தப்போக்கு சுத்தமா இருக்காது. இது மாதிரி மாறி மாறி வரும். சேஞ்சபிள் அல்லது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லாங்க. இரத்தப்பெருக்கு ஏற்படுவதும் நிற்பதுமாக இருக்கும். இரத்தப்பெருக்கு ஏற்படுவதும் நிற்பதுமாக இருக்கும். மலம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். மலம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு முறை வெளியேற்றப்பட்ட மலம் போல அடுத்து வரக்கூடிய மலமானது, அடுத்த முறை வரக்கூடிய மலமானது இருக்காது, மாறி இருக்கும். மலம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். மலம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சுரத்தின் போது குளிர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சுரத்தின் போது இருக்கக்கூடிய அந்த குறியானது மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே விதமாக இருக்காது. சுரத்தின் போது குளிர். சொல்லுங்கய்யா. ஐயா அந்த லைனை திரும்பி சொல்லுங்க ஐயா. ஐயா கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க. மலம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது ஓகேங்க ஐயா, அது எழுதியாச்சு. சுரத்தின் போது குளிர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. சுரத்தின் போது குளிர் கோல்டு, சில்னஸ். சுரத்தின் போது குளிர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். குறிகள் அதன் பின் தொடர்பற்று குழம்பி இருக்கும். குறிகள் அதன் பின் தொடர்பற்று குழம்பி இருக்கும். இது மாதிரி இருக்கும். அதன் பிறகு அது எதுதான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குழம்பிடும். இதுவா அதுவா
வலிக்குதா வலிக்கலையா, குளிருதா குளிர்லையா, சோரம் அடிக்குதா சோரம் அடிக்கலையா, அது மாதிரி வந்து ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போயிடும். பொறிகள் அதன் பின் தொடர்பற்று குழம்பி இருக்கும். வாயில் கெட்ட ருசி இது காலை நேரங்களில் குறைவாக இருக்கும். வாயில ஒரு கெட்ட ருசி இருக்கும், அது காலை நேரங்கள்ல வந்து குறைவாக இருக்கும். அத்துடன் அதிகமாக காய்ந்து இருக்கும். கெட்ட ருசியோட வாய் வந்து அதிகமாக காய்ந்து இருக்கும். ஐயா அத்துடன் அதிகமாக காய்ந்து வறண்டு இருக்கும். என்னங்க ஐயா அத்துடன் அதிகமாக வறண்டு இருக்கும். ஆனால் தாகமே இருப்பதில்லை. வாய் வறட்சியா இருக்கும், ஆனா உங்களுக்கு தாகமே இருக்காது. முக்கியமான குறி இந்த மருந்துல, மிக முக்கியமான குறி. எல்லா நோய் நிலைகளிலும் இந்த குறி இருக்கும். வாய் வறண்டு இருக்கும், தாகம் இருக்காது. ஐயா சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு முறை இந்த இதுல இருந்து படிங்களேன். இது காலை நேரங்களில் குறைவாக இருக்கும். அத்துடன் அதிகமாக ஓகே வறண்டு இருக்கும். வறண்டு காய்ந்து ஓகே இருக்கும். ஓகே 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 ஈரத்தன்மை இருக்காது. ஓகே ஐயா ஓகே ஐயா. ஆனால் தாகமே இருக்காது. வாய் வறட்சியா இருக்கும், ஈரத்தன்மை இருக்காது, ஓகேங்க ஆனா ஐயா. உங்களுக்கு தாகம் இருக்காது. தண்ணி குடிக்கணும்ன்ற அந்த ஆசை இருக்காது, தண்ணி குடிக்கணும்ன்ற விருப்பம் இருக்காது, தாகமே இருக்காது அவங்களுக்கு. ஜீரணம் அடிக்கடி கெட்டு விடுதல். ஜீரண குறைபாடு இருக்கும். ஜீரணம் அடிக்கடி கெட்டு விடுதல். இது முக்கியமாக காரமான உணவுகள், இது முக்கியமாக காரங்கள் அல்லது ஜீரணம் அடிக்கடி கெட்டுவிடும். இது முக்கியமாக காரங்கள் அல்லது அதிக கொழுப்புள்ள சத்து ஆகாரங்களை, இது முக்கியமாக காரங்கள் அல்லது அதிக கொழுப்பு சத்துள்ள ஆகாரங்களை உண்பதால் உண்டாகும். அதிக சத்துள்ள ஆகாரங்களை உண்பதால் உண்டாகும். அதிக கொழுப்பு சத்துள்ள ஆகாரங்களை உண்பதால் உண்டாகும். அடுத்தது கெட்டியான காரமற்ற கழிவுகள்.
கெட்டியான காரமற்ற கழிவுகள் கெட்டியா இருக்கும், காரத்தன்மை இல்லாம இருக்கும். கெட்டியான காரமற்ற கழிவுகள் எல்லா பூந்தசைகளிலிருந்தும் வெளிப்படும். கெட்டியான காரமற்ற கழிவுகள் எல்லா பூந்தசைகளிலிருந்தும் வெளிப்படும். பூந்தசைகள்னா மியூக்கஸ் மெம்பரேன், மென்தசைகள் சொல்லுவாங்க தமிழ்ல. மென்தசைகள் குடல் பகுதியில, நம்ம உடம்புல எல்லா பகுதியிலும் அந்த மென்தசை இருக்கு. உடம்புக்கு ஒரு வழவழப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இதுதான். குடல் பகுதிகளில், நரம்புகள்ல, இரத்த குழாய்கள்ல, தோலுக்கடியில, எல்லா பகுதியிலும் இருக்கு. எல்லா பூத்தசைகளிலிருந்தும் வெளிப்படும். மாதவிடாய் தாமதப்படும். மாதவிடாய் தாமதப்படும். மாதவிடாய் தாமதமாக வரும். அளவு மிகவும் குறைவாக இருக்கும். தாமதமா வரும், அதே நேரத்தில் ரொம்ப குறைவாகவும் இருக்கும். மாதவிடாய் தாமதமாக வரும், அளவு மிகவும் குறைவாக இருக்கும். அளவு மிகவும் குறைவாக இருக்கும். அல்லது அடக்கப்பட்டே இருக்கும். வரவே வராது, சப்ரஸ் பண்ணிருப்பாங்க. சப்ரஸ் சொல்லக்கூடிய அடக்கப்பட்டிருக்கும், வரவே வராது. ஒண்ணு தாமதப்படும், மிகவும் குறைவாக இருக்கும், அல்லது மாதவிடாய் வரவே வராது, அடக்கப்பட்டிருக்கும். இது முக்கியமாக பாதங்களை தண்ணீரில் நனைக்கப்பட்டதால். இது முக்கியமாக பாதங்களை தண்ணீரில் நனைக்கப்பட்டதால் ஏற்பட்டதாக இருக்கும். இது முக்கியமாக பாதங்களை தண்ணீரில் நனைக்கப்பட்டதால் ஏற்பட்டதாக இருக்கும். மாதவிடாய் அடக்கங்கிறது அவங்க பாதங்களை தண்ணீர்ல நனைச்சி, தண்ணீர்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தா, தண்ணீர்ல வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தா, அடிக்கடி தண்ணீர்ல பயன்படுத்தக்கூடியவங்களா, பாதங்களை பயன்படுத்தக்கூடியவங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த மாதவிடாய் அடக்கம் காணப்படும். மாதவிடாய் குறைபாடுகளும் காணப்படும். இது ஒரு முக்கியமான குறி. பாதங்களை தண்ணீரில் நனைப்பதால் மாதவிடாய் கோளாறுகள் அல்லது குறைபாடு. அடுத்தது, வலிகளுடன் குளிர் இருந்து கொண்டே இருக்கும். வலிகளுடன் குளிர் இருந்து கொண்டே இருக்கும். வலி இருக்கும், அதே நேரத்துல சில்னஸும் இருக்கும். வலிக்கிற இடத்துல ஒரு சில்னஸ் இருக்கும், வெப்பமோ சூடோ எரிச்சலோ இல்லாம ஒரு சில்னஸ் இருக்கும். வலிகளுடன் குளிர் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு வலிகள் அதிகமாக இருக்கோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வலிகள் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு குளிரும் அதிகமாக இருக்கும். வலி எவ்வளவு கூடுதோ அதுக்கு இடையாக குளிரும் அதிகமாக இருக்கும். வலியுடைய அளவுக்கு குளிரும் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு வலிகள் அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு குளிரும் அதிகமாக இருக்கும்.
அடுத்தது மனக்குறிகள், மருந்தின் மனக்குறிகள். மென்மையான குணம், மென்மையான, கோழைத்தனம் இருக்கவங்கள்ட்ட. எதுக்கு எடுத்தாலும் அழும் குணம். கோவம் வந்து அழத்தான் செய்வாங்க தவிர சண்டை போட மாட்டாங்க. மென்மையான, கோழையான, உணர்ச்சிகரமான, மற்றும் கண்ணீர் விடும் தன்மையுடைய. மென்மையான, கோழையான, உணர்ச்சிகரமான மற்றும் கண்ணீர் விடும் தன்மையுடைய எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுதல். சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கும். எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுதல், தைரியமில்லாமை. எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுதல், தைரியமில்லாமை, எளிதில் உள்ளம் புண்படுகின்ற. ஒன்னொன்னுக்கும் கமா போட்டு எழுதிங்க. எளிதில் உள்ளம் புண்படுகின்ற, சிணுங்குவது, பரிவுடன் இருப்பது. பரிவு, பச்சாதாபம். பரிவுடன் இருப்பது, குழந்தைகள் தொந்தரவு கொடுப்பதையும் சீராட்டுவதையும் விரும்புவார்கள். குழந்தைகள் தொந்தரவு கொடுப்பதையும் சீராட்டுவதையும் விரும்புவார்கள். எதிர்பாலினத்தவரின் மீது அச்சம். எதிர்பாலினத்தவரின் மீது, ஆண் பெண்ணை பார்த்து, பெண் வந்து ஆணை பார்த்து அச்சப்படுதல். ஆப்போசிட் செக்ஸ். எதிர்பாலினத்தவரின் மீது அச்சம். திருமணம் செய்து கொள்ள பயம். திருமணம் செய்து கொள்ள பயம். உடலுறவு பாவமானது என்று எண்ணுபவர்கள். உடலுறவு பாவமானது என்று எண்ணுபவர்கள். உடலுறவு பாவமானது என்று எண்ணுபவர்கள். மகிழ்ச்சி மற்றும் வலிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். மகிழ்ச்சி மற்றும் வலிக்கு
மகிழ்ச்சியா இருப்பதையும் விரும்புவாங்க, வலிக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மகிழ்ச்சி மற்றும் வலிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் சுலபமாக அழக்கூடியவர்கள் மற்றும் சாப்பிட்ட பிறகு சிரிக்கக்கூடியவர்கள். சுலபமாக அழக்கூடியவர்கள் மற்றும் சாப்பிட்ட பிறகு சிரிக்கக்கூடியவர்கள். மத சம்பந்தமான மனக்கவலை, ரிலீஜியஸ் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் ஆன்சைட்டி, மத சம்பந்தமான மனக்கவலை தனியாக இருக்க பயம், இருட்டு, தனியாக இருக்க பயம், இருட்டு, மற்றும் மாலையில் பேய் பிசாசு பற்றிய பயம். இருட்டு மற்றும் மாலையில் பேய் பிசாசு பற்றிய பயம். மறைந்து கொள்ள மற்றும் ஓடிவிட விருப்பம். மறைஞ்சுப்பாங்க, இல்லைன்னா ஓடிடுவாங்க. மறைந்து கொள்ள மற்றும் ஓடிவிட விருப்பம். சலன புத்தி உள்ள கஞ்சத்தனமான சந்தேக குணமுடைய மிகவும் எரிச்சல் அடையக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடிய அலட்சிய உணர்வு, லேசான பயத்துடன் கூடிய தலையசைப்பின் மூலம் ஆம் இல்லை என்று பதிலளிப்பது. நோடிங் சொல்லுவாங்க, NODING, நோடிங்.
தலையசைப்பின் மூலமா தான் சொல்லுவாங்க. தலையசைப்பின் மூலம் ஆம் இல்லை என்று பதிலளிப்பது. தலையசைப்பின் மூலம் ஆம் இல்லை என்று பதிலளிப்பது. சில உணவுப் பொருட்கள் மனித இனத்திற்கு மனித இனத்திற்கு நல்லதல்ல என்று கற்பனை செய்வது. சில உணவுப் பொருட்கள் மனித இனத்திற்கு நல்லதல்ல என்று கற்பனை செய்வது. மாதவிடாய் அடக்கத்தால் ஏற்படும் பித்து, மேனியான்னு சொல்லக்கூடிய சப்ரஸ்டு மென்சஸ் சொல்லக்கூடிய மாதவிடாய் அடக்கத்தால் ஏற்படக்கூடிய பித்து. இவ்வளவும் இந்த மருந்தின் மனக்குறிகள். இத்துடன் அந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதுவரை அமெரிக்கா உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் நன்றியும், இரவு வணக்கமும் நன்றியும். இரவு வணக்கம் ஐயா. நன்றி 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 நன்றிங்க. சாப்பிடுங்க ஐயா. அதெல்லாம் முடிச்சாச்சு. 6 மணிக்கு. சரிங்க ஐயா. காலை மாலை நன்றி. ஐயா, ஆன்டிமோனியம் குரூடு பத்தி எத்தனாம் தேதி பார்க்கலாங்க ஐயா? அடுத்தது அதுதான், இந்த மருந்துக்கு அடுத்தது. சரிங்க. அன்னைக்கு விவாதித்தமே அது போல அவங்கவுங்க பேசணுமே, அது போல பேசுறது என்னைக்குன்னு கேட்டேங்க ஐயா. அதுவா? அது சனிக்கிழமை. சரிங்க ஐயா, அதுதான் தெரியல, நான் புதுசாகவே தெரியல, அதனால கேட்டேங்க ஐயா. சனிக்கிழமை. நன்றி. சரிங்க ஐயா, நன்றி. ஒவ்வொரு சனிக்கிழமையும். நன்றி. இது ரெப்பர்ட்டிக்கான நேரம். உபேந்திரன், குணசேகரன், அனைவருக்கும் பெரிய இரவு வணக்கம். இந்த இரவு நேர ரெப்பர்ட்டி வகுப்பில் இதுவரை இணைந்திருக்கின்ற நமது வெற்றி செல்வன் ஐயா, அனிதா பிரகாஷ் அம்மா, ஜெயராமன் ஐயா, உபேந்திரன், குணசேகரன் ஐயா, ஆனந்தன் ஐயா, மீனா அம்மா, செல்வி கண்ணன் அம்மா, தேவேந்திரன் ஐயா, ஜெயக்குமார் ஐயா, மேகராஜ் ஐயா, நாகராணி அம்மா, கௌரி அம்மா, பானுமதி அம்மா, கங்கா அம்மா, கலா மகேந்திரா அம்மா, லலித்ராம் ரமேஷ், ராஜேஷ் ஐயா, உங்கள் அனைவரையும் இனி வர இருக்கின்ற மருத்துவர்கள், மாணவர்கள், நமது ஆசிரியர் அவர்களையும் வருக வருகன வரவேற்று நாம் இன்றைய வகுப்புக்கு செல்வோம். பேசுறது கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா, கேக்குது. வணக்கம்மா. நன்றி. நாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் மருந்துகாண்டியேடு என்று சொல்லக்கூடிய ஹோமியோபதி ரெப்பர்ட்டி வகுப்பை பார்த்து வருகிறோம். துயரர் மொழியும் அதற்கான கோபிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மருந்துகாண்டியேடு பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்க துயரர் ஆரோகச்சி முறையில் ஆரோகச்சி கேஸ் 43, துயரர் பெண், வயது 18. துயரர் பெண், வயது 18, ஆண் போல உடையணிந்துள்ளார். ஆண்கள் போல நடை உடை பாவனை. மெதுவாக காதருகே வந்து எனது பாலினத்தை மாற்ற மருந்து எதுவும் உள்ளதா என கேட்கிறார்.
ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து மேலாடை பொருத்தமில்லாமல் அணிந்துள்ளார். அவரது தாயார் அனைவரிடமும் மரியாதையாக நடப்பாள். வீட்டு வேலை, படிப்பு, நடந்தது எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாள் என்றார். மறுபடியும் ROH கேஸ் 43, துயரர் பெண், வயது 18, ஆண் போல் உடை அணிந்துள்ளார்.